வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன கேம் பிளே பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டம்பிள் கேசி பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ போட முடிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம கேம் பிளே உள்ள போயிடலாம். இப்போ வந்தாச்சு. இப்போ நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் கைஸ். ஓகே, நான் ஒரு ப்ரோ பிளேயருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அதை நீ நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். எப்படி ப்ரூவ் பண்ண போகிறான்னு பார்த்தீங்கன்னா இருக்கு வராங்க. ஈவெண்ட்டில் மேட்னஸ்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு என்ன பிளாக்னஸ் வருதோ அதில் நம்ம கிளச்சு பண்ண போகிறோம். அதில் நம்மளால் எவ்வளோ கிளச்சு பண்ண முடியுதுன்னு பார்க்க போகிறோம். அதுதான் கண்டென்ட் கேட்டிங்கன்னா சும்மா சொன்னேன். இதெல்லாம் கண்டென்ட் கிடையாது. நம்ம பிளாக்னஸ் மேட்னஸ்ஸாக விளாட போகிறோம். அவ்வளோதான், நார்மலாக கேம் பிளே அந்த மாதிரி. ஓகேவா? ஜெயிக்க முடியுதான்னு பார்க்குறேன். ட்ரை பண்ணால் ஜெயிக்கலாம், பார்ப்போம். ஐயோ, இந்த ப்ராப்ளம் வரக்கூடாது. ஓகேவா? கேம் சவுண்டு கேட்டுச்சுன்னா நான் பேசுகிறது கேட்காம போயிடும். ஓகேவா? எனக்கு ஓகேவா இருக்கா? அவுட் ஆகிட்டோன்னா கிழிஞ்சிச்சு. இருங்க, இட்ஸ் ஜஸ்ட் அ டெமோ. இப்போ வரேன். இப்போ என்கிற மொத்த திறமையும் போட்டு கிளச் பண்ண போகிறேன். லேக் ஆயிடுச்சுன்னா அது இருக்குது, நான் பொறுப்பு கிடையாது. இப்போ அந்த லேகை போய் கேளுங்க. எதுக்குறா லேக் ஆனான்னு போய் கேளுங்க, அவன் சொல்லுவான். வந்துட்டான். எனக்கு லெஜெண்டரி பிளாக்னஸில் ஒரு ட்ரிக்கு தெரியும் ஒரு இடத்துல. அந்த ட்ரிக்கு நான் பண்ணலாமான்னு பார்க்கேன். நான் வாழ்க்கையில் ஒரு வாட்டி கூட பண்ணது கிடையாது. ஏன்னா சும்மா ஒரு வாட்டி ட்ரை கூட பண்ணது கிடையாது கைஸ். சும்மா அது வந்தது, வீடியோ பார்த்தேன். எனக்கும் பண்ணணும்னு ஆசையாச்சு. இப்போது தான் வந்திருக்கு. எனக்கும் ஆசையாக இருக்குது பண்ணணும்னு. யாருங்க இவன்? நம்மள மாதிரியே இருக்கான். நம்மளோட காப்பி இல்லை. நம்ம பின்னாடி கிளாஸும் முன்னாடி ஒரு மூக்கு, அடுத்து ஒரு கிளாஸ் போட்டிருக்கேன். இந்த பீஸ் அவ்வளோ ஒன்றும் போடல. இந்த இருக்கு பாருங்க, கிளச் பண்ண போகிறான். போட வெங்காயம். நாங்கள் கொஞ்சம் விட்டுருந்தா அவுட் பண்ணியிருப்பேங்க. அந்த பீஸை கொஞ்சோண்டி விட்டுருந்தா அந்த பீஸ் அவுட் பண்ணியிருப்பேன். பீஸ் உயிரோடு இருந்துருக்காரு. இருந்தாலும் கைஸ் அந்த போல்ட்டை போட்டி விடுங்க. என்ன ரொம்ப பாடாப்படுத்துறானுங்க. அதாவது எனக்கு இப்போ லேக் தான் ஆச்சு. லேகு ப்ளஸ் போல்ட் ஆச்சு இப்போது. ஆனால் நான் வீடியோ எடுக்கும் போது அது தெரியுமான்னு தெரியலையே. அந்த மாதிரி ஒரு பக் வேறு இதில் இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறேன்னு தெரில. இன்னும் கொஞ்சம்தாங்க இருக்குது. நான் ஸ்டம்பிள் ஜெயினி முடிக்க வரேன். இன்னும் நடக்க போதும். பிளாட்டினமில் தான் இருக்கேன் கைஸ். ரொம்ப அவசரப்படக்கூடாது. நான் பிளாட்டினமில் தான் இருக்கேன். ஐயோ, பீஸ் என்ன சாம்பியன் போயிட்டா தான் நினைக்கக்கூடாது. நான் அவ்வளோ ப்ரோ பிளேயர்லாம் கிடையாது. மாஸ்டர் வேணால் போகலாம். அது நினச்சா போகலாம். பிங்க் இருக்குது. பிங்கு மட்டும் வரலன்னா என்னது சாம்பியனை தாண்டி அதுக்கு சாம்பியனுக்கும் மேலே இருக்கிறதுக்கே வேறுபடேன். டாப், அதாவது தமிழ் பிளேயர்லேயே, அதாவது ஸ்டம்பிள் கேஸ்லேயே டாப் 1 வந்துருப்பேன். நான்லாம் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? எமௌண்ட்டெலாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இன்வென்ஸு லெவலு அடே நல்லா வேலை ஷீல்டு போட்டேன், இல்லைனா என் கதமாயிருப்பேன். இன்வென்ஸு, ஷீல்டு, ஹக்கு, கராத்தே சாப் இதில் என்னோடய மொதல் எமௌண்ட்டு. ஆனால் எதுக்கு நான் கராத்தே சாப் வாங்கினேனே புரியல. கராத்தே சாப் முடிஞ்ச உடனே இன்னொரு பாஸ் வந்தது. அந்த பாஸு சரியான பாஸு. அந்த பாஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் கராத்தே சாப் வாங்குறதுக்கு பதிலாக அதெல்லாம் இருந்தோன்னா அந்த என்னால் பஞ்ச் எமௌண்ட் வாங்கியிருக்க முடியும். நான் கோளாறான வேலையை பார்த்து விட்டேன். என்ன பண்ணுறது? சேர்த்து வைக்கலாங்க. ஆனால் சேர்த்து வச்சு நான் வந்து பஞ்ச் வாங்குகிறேன். என்னால் பஞ்ச் வாங்கணும். நான் ஒரு ஆளையாவது குத்தணுங்க. ஏன்னா அவனுக்கு நிறைய வாட்டி குத்திருக்கானுங்க. எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமாங்க? ஒரு வாட்டி அவன் பண்ணியிருக்கான். பிடிக்காத ஒரு இடத்துல அதாவது கொஞ்சம், அதாவது எதில் பண்ணான் தெரியுமா? டோர்னமெண்ட்டில் ஒரு வாட்டி பண்ணி ஆளாக கொண்டுட்டானுங்க. ஜம்மு லேக் ஆகி கேம் விட்டு வெளியே போயிடுச்சு. அதாவது இப்போ என்கிட்ட 600 ஜம் இருந்துச்சு. அது 600 ஜம்மில் முதல்ல கேம் விட்டு அதாவது அவுட் பண்ணிட்டானுங்க. எவன் என்ன அடித்தோட அவன் நல்லாவே இருக்க மாட்டான். சரி, அதை விடுங்க. இப்போ நம்ம பேசுவோம். நான் வந்து டோர்னமெண்ட் விளாடும் போது என்கிட்ட 600 ஜம் இருந்தது. ஓகேவா? 600ன்னு வருங்க.
167 ஜம் இருந்தது. 167 ஜம் இருந்தது. அது என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக விளாண்டனா அது 100 ஜம்மாக மாறிடுச்சு. 100 ஜம்மாக மாறிடுச்சா 600 சரி, அதாவது 100 and 600 இருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா 100 ஜம்மாக மாறிடுச்சு. நான் நிறைய வாட்டி கீழே வந்துட்டேன், அதனால் 100 வந்துருச்சு. அதுக்கடுத்து ஒரு மேட்ச் போனேங்க. அப்படியே கேம் நின்று வெளியே வந்தது. ஜம்மு முட்டை அப்படின்னு காமிச்சிச்சு. எனக்கு என்ன நடக்கனே தெரில. பார்த்தா சரி டோர்னமெண்ட்டு போவோம், ஏதோ பக்காக இருக்கும்னு பார்த்தா உண்மையாகவே ஜம்மு போயிடுச்சு. என்னன்னு தெரில, என் ஜம்மு நாசமாக போயிடுச்சுங்க. எனக்கு பிடிக்கல, இதெல்லாம் எனக்கு பிடிக்காத வேலை. நான் பாருங்க பறக்க விட்டேன் வரத்தோட. இப்போ இது பஞ்ச மூட்டாக இருந்துச்சுன்னா இந்நேரத்துக்கு அவன் லேசருக்குள்ளே போயிருக்கணும். போடா அந்த சைடு. கிளச் மாஸ்டர் கைஸ், நான் பிளாக் டேஸில் நான் ஒரு கிளச் மாஸ்டருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். கிளச்சு பண்ணாமல் இருக்கியா அப்புறம் ஏன் அப்புறம் நீ டூப் ஆகிட்டியா கிளச்சில் அப்படின்ட்டியோ. யாரா பார்த்தீங்களாங்க கிளச் மாஸ்டருங்க. இப்போ எவ்வளோ ஒருத்தன் நான் கிளச்சு பண்ணாமல் அவுட்டோ ஓடுன்னு ஒருத்தன் பண்ணான். சரி நீ நல்லாவே இருக்க மாட்டேன், செத்துட்டாங்க எங்கிட்ட. இருங்க நம்மளும் என்னன்னு சொல்லி போயிடுவோம். வரேன் சரி வாடா. எனக்கும் அவனுக்கும் தான் ஒன்றுமே ஒன்றா. சரி நான் சண்டை போடணும்னு நினைக்கல. சண்டை போட்டால் எனக்கு கவனம் மொத்தமாக போயிடும். அதனால் பார்த்தீங்கன்னா சண்டை போடணும்னு வேணாம். இதான் இதுக்கு மேலே நான் வந்து ஷீல்டு இன்வென்சிவ் ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கடுத்து ஒன்றும் பண்ண மாட்டேன். ஷீல்டு இன்வென்சிவ் தான் யூஸ் பண்ண போகிறேன். அடுத்து நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். ஐயோ மேலே இருக்க அந்த ப்ளூ லேசர் தாங்க எனக்கு பிடிக்காது. இந்த கேம்லே அந்த மேலே இருக்க அந்த ப்ளூ லேசர் தான் எனக்கு பிடிக்காது. ப்ளூ லேசர் மட்டும் வந்துடுச்சுன்னா முதல்ல எந்த சைடு வருதுன்னு தெரிஞ்சால் கூட கொஞ்சம் உஷாராக இருக்கலாம். அது எந்த சைடு வருதுன்னு கூட தெரிலங்க. எனக்கு மட்டும் என்ன நடக்குது கீழே இருக்குது. போச்சு. இது எப்படி விளாடுறது? ஐயோ இது எப்படின்னு தெரியாது கைஸ் எனக்கு. ஆகா மாட்டிக்கிட்டேன், தப்பிச்சிட்டாங்க. ஏய் வின்னு, க்ரௌன் அடிச்சாச்சு. என்னடா அது க்ரௌனுக்கு போல ஸ்டார் குடிக்கீங்க. ஸ்டார்னால் என்னது? ஸ்டாருன்னா அது பேர் வேறு எனக்கு வராதே. அது கிடச்சிருக்கு. ஸோ முடியல. சரி இருக்கட்டும். நம்ம 700 சப்ஸ்கிரைபர்லேயே நிற்கங்க. ரொம்ப நாள் வீடியோ போடல. நான் கொடிக்கே தாண்டி போயிருக்கோம். அதாவது நான் இப்போதைக்கு 100K ரீச் பண்ணி 100K ரீச் பண்ணி நான் சில்வர் ப்ளே பட்டன்லாம் அதுக்குள்ளே 1 மில்லியன் ரீச் பண்ணி இதெல்லாம் போயிருக்கணும். ஆனால் கொஞ்ச நாள் வீடியோ போடல, அதனால தான் உருட்டுறேன். என்ன பண்ணுறது? இந்த கேமில் வின் ஆகிட்டோம்னா இல்லை இந்த கேமில் அவுட் ஆனாலும் முடிஞ்சிடும். ஏன்னா அவ்வளோதான், ஸ்டோரேஜ் இல்லை தம்பே. அதாவது இப்போ இந்த கேமில் நான் அவுட் ஆனாலும் ஓகே, வின் ஆனாலும் ஓகே. இந்த கேமை முடிக்கணும் நான் இப்போ. பிகாஸ் திஸ் இஸ் லாஸ்ட் மேட்ச். அடுத்த வீடியோ முடிஞ்சிடும். அடுத்த வீடியோ வரும் கன்ஃபார்மு. அடுத்த வீடியோ இன்னும் ஒரு 6 நிமிஷம் கழிச்சு, அதாவது இதே மாதிரி தான் ரொம்ப நாள் கழிச்சு வருமானு கேட்டிங்கன்னா இல்லை, டெய்லி வரும். டெய்லி ஆமாம் 6 மணிக்கு வருமா, 5 மணிக்கோ 6 மணிக்கோ வரும் நினைக்கிறேன். இல்லை தெரில கரெக்டாக. 4 மணிக்கு நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவேன். அது வந்து நீங்கள் 5 மணிக்கு அதை பார்ப்பீங்க. இல்லைன்னா அது எதுமா கரெக்டாக தெரில. ஆனால் ஹோம் ஒர்க் பண்ணுமே. ஐயோ அதை நான் மறந்துட்டேன். சரி விடுங்க. ஐயோ ஏன்டா அப்படி பாடா படிக்கிறீங்க. சரிங்க வரேன். புஸ்கே T20 எல்லா T20லேருந்து தப்பிச்சிட்டு இருக்கேங்க. கிளச்சு மாஸ்டர் நான்லாம் என்கிட்டலாம் நான் நீங்கள் கீழே தள்ளி விட்டாலும் நான் கிளச் பண்ணி உயிரோட வந்துடுறேன்டா. நான்லாம் கிளச் மாஸ்டருங்க. என்னை பற்றி உங்களுக்குலாம் தெரியாதுங்க. இந்த பிளாக்குக்கு மேலே எப்படி தான் போகிறானுங்கன்னே தெரியல. இப்படி ஜம்ப் பண்ணி இப்படி போகிறானுங்க, பிளாக் மேலே போயிடறானுங்க. இது எப்படின்னே தெரில. இப்படி தான் வரானுங்க. எமௌண்ட்டு போட்டு போயிடறானுங்க. அவனுக்கு பாட்டு கரத்தை சப் தான் யூஸ் பண்ணான். ஐயோ இது வில்லங்கமானதுங்க. நம்ம பின்னாடி போயிடும் இன்வென்ஸை போட்டு. பாருங்க இருங்க TNT பறக்க விடும். தம்பி சார்ரா இந்த விந்தா உயிரோட வந்துட்டாங்க. எப்படி இருந்தாலும் ஐயோ லேக் வந்துரு. ஐயோ லேக்லாங்க. ஐயோ அவுட் ஆகிட்டனே. சரி விடுங்க, இதோட நம்ம இந்த கேம் பிளேவை முடிச்சிக்கலாம். ஓகேவா?
சரி கைஸ், பாய் ஃப்ரம் த RFG. பாய் 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 பாய்.